Hi friends, welcome to Rani Aari Works. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 38ல நம்ம சோட்டி ஸ்டிச் டைப் 2 பார்க்க போகிறோம். ஓகேயா, இதுக்கு முந்தின கிளாஸில் வந்து சோட்டி ஸ்டிச் டைப் 1 பார்த்தோம். அது சிம்பிள் மெத்தட். இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஓகேயா, இது நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் நம்ம ஒரே மாதிரி இதுக்கு முந்தின மாதிரி 10 சென்டிமீட்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ இது வந்து த்ரெட் ஒர்க் அப்படிங்கிறதுனால நான் 13 நம்பர் நீடில் தான் எடுத்திருக்கேன். 13.5 mm நீடில் தான் எடுத்திருக்கேன். ஓகே, சேம் டுலிப்பில் ஜப்பான் பிராண்ட் எடுத்திருக்கேன். இது நியர்பை ஷாப்ஸில் கிடைக்கும். 20 to 25 ருபீஸ்க்குள்ளே இருக்கும், நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சில்க் த்ரெட்டில் நான் யூஸ் பண்ணுறேன். சரி த்ரெட் போட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு த்ரெட் டபுள் ஸ்டான்ஸ் போடுறதுனால பாபினில் வந்து நூல் சுற்றி எடுத்திருக்கேன். ஓகேயா, 2 நூல்கண்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நூல்கண்டு வந்து நம்ம நார்மலாக நியர்பை ஷாப்ஸில் வாங்குறா இருந்தால் 20 ருபீஸ் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு பாபினில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த லைனில் நம்ம இதுக்கு முந்தின கிளாஸில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு 1 inch கேப்பில் நீங்கள் நூலை வந்து பிக் பண்ணி எடுத்து டாப்பில் லாங் செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகேயா, குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் குட்டி லாக் ஸ்டிச் வந்து இவ்வளோ டைட்டாக போடணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு போடலாம். ஓகேயா, அதாவது என்னென்னா கொஞ்சம் பெருசாகவும் போடலாம். ஸோ கீழே வந்து லாங் செயின் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணி ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ டாப்பு எண்டு அப்படி இருக்கா, மாற்றி மாற்றி போடணும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு கீழே ரிவர்ஸில் கொண்டு வந்து லாங் செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறேங்க. அப்புறம் அப்படியே திருப்பி பேக்கில், அதாவது கீழ்ப்பக்கமாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. ஸோ மேலே உள்ள போடுறது ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி பிரெத்து, அதாவது வித்து வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத்தனை ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நான் இப்போ என்ன செய்கிறேன், சென்ட்ரல் லைனை கனெக்ட் பண்ணி டாப்பில் ஒரு 4 ஸ்டிச்சஸும் பாட்டமில் ஒரு 4 ஸ்டிச்சஸும் போடுறேன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு, அதாவது பாட்டம் அண்ட் டாப் அப்படிங்கிற மாதிரியே தான் கொண்டு வரணும். நீங்கள் வந்து ஒரு சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த சைட் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஃபஸ்ட்டு டாப் போட்டிங்கன்னா அடுத்து பாட்டம் போடுங்க. அப்புறம் டாப்பு பாட்டம் அப்படி இப்போ வெர்டிக்கலில் வச்சு பார்த்தும்போது லெஃப்ட்டு ரைட்டு அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஸோ டோட்டலாக ஒரு லைன், அதாவது நம்ம வேணுங்கிற அளவுக்கு வித் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. எனக்கு இப்போ வந்து அந்த மேலே வந்து ஒரு 4ம் கீழே ஒரு 4ம் போட்டால் அந்த வித் போதும் நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் டிசைன்ஸுக்கு ஏற்றாப்புல, உங்கள் டிசைன்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். வித்தை நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடையில் நல்லா அழகாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வித்தை வந்து நீங்கள் சின்னதாக்கிட்டிங்கன்னா எண்டில் போக ரொம்ப சின்னதாகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வித்தை வந்து ஃபஸ்ட்டே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பெருசு வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் மேலே எவ்வளோ ஈக்குவலாக போடணும். மேலே எத்தனை ஸ்டிச் போடுறீங்களோ, இப்போ 4னா கீழே அதே மாதிரி 4, மேலே 3னா அதே மாதிரி கீழே 3, ஸோ மேலே 5னா அதே மாதிரி கீழே 5. ஸோ அப்படி கண்டினியூஸாக போடுங்க. ஸோ அது மாதிரி இப்போ மேலே அந்த எண்டில் முடிச்சுட்டு அதை க்ராஸாக வெர்டிக்கலாக ஒரு லைன் அதை மொத்தத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக கீழே பக்கமாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு அதுலேருந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு வந்துடுறேன். கீழே கொண்டு வந்து அதுலேயும் ஒரு செயின் ஸ்டிச், லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு மேலே டாப் கொண்டு போயிட்டு ஒரு 1/2 சென்டிமீட்டர் ஆமாம் 0.5 சென்டிமீட்டர் கேப்பில் அடுத்த வெர்டிக்கல் லைன் போடுங்க. வெர்டிக்கலாக, அதாவது க்ராஸ் பண்ணி அதை அதாவது நம்ம பெருசாக போட்டிருக்க பிரெத்தாக இருக்கிற இதை வந்து அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி, அதாவது கவர் பண்ண மாதிரி ஒரு ஸ்டிச். ஸோ இப்போ இந்த லாக் ஸ்டிச் போடுறது மேல் பக்கமாக தான் போட்டாச்சா, இப்போ மேல் பக்கமாக தான் லாக் ஸ்டிச் போட்டு கீழே இழுக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவோ இல்லை கீழ் பக்கமாகவோ லாக் ஸ்டிச் போடக்கூடாது. இப்போ இங்கே போட்டு முடித்து மேலே கொண்டு வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் 0.5 சென்டிமீட்டர் கேப்பில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேல் பக்கமாக தான் லாக் ஸ்டிச், அது மாதிரி வெர்டிக்கலாக போட்டு மேல் பக்கமாக ஒரு லாக் ஸ்டிச். இந்த லாக் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம லாக் ஸ்டிச் போடாமல் அப்படியே பண்ணோம். ஸோ இதில் வந்து லாக் ஸ்டிச் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து எனக்கு இதில் வரலை, அதாவது என்னென்னா சரி த்ரெட்டில் போடுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குங்கிறதுனால நான் அதில் போடலை. ஸோ ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க, ஒரு 5 கிராஸ் லைன்ஸ் போட்டுக்கோங்க.
போட்டு இப்போ டபுள் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னால் பிங்க் கலர் போட்டிருக்கேன். இப்போ வந்து க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். டபுள் பெல் பிராண்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இது டபுள் பெல் பிராண்ட் செட் ஆகிடுச்சு. நீங்கள் அதை உங்களுக்கு என்ன பிராண்டு வருதோ, ஆனால் குவாலிட்டியான பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ லாங் செயின் ஸ்டிச் போட்டேன்னா மேல் பக்கமாகவே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். போட்டு அதை அப்படியே கீழே இழுங்க. கீழே இழுத்து அதில் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு மேல் பக்கமாகவே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே இழுங்க. கீழே இழுத்து அதில் ஒரு செயின் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஓகேயா, போட்டு இனி அடுத்தால மேல் பக்கம். ஓகேயா, டாப்பில் 0.5 சென்டிமீட்டர் கேப்பில் அடுத்து ஒரு லாங் செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மேல் பக்கமாகவே எந்த வாகில் வருதோ அதே இதில் நீங்கள் போடுங்க. போட்டு அதை அப்படி கீழ் பக்கமாக வெர்டிக்கல் போர்ஷனுக்கு கீழே இழுக்கிறீங்க. இழுத்து அதில் ஒரு லாங் செயின் ஸ்டிச், அப்புறம் அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஸோ இப்போ இந்த கலர் காம்பினேஷன்ஸ் அழகாக இருக்கும். ஸோ பிங்க் வித் க்ரீன். ஒரு இப்போ நீங்கள் வந்து ரோஸ் செடியெலாம் பார்த்தீங்கன்னா அதோட தளிர்கள் பார்த்துருக்கீங்களா? தளிர் வந்து அதாவது ஒரு ரெட்டிஷ் க்ரீனில் இருக்கும். சில இந்த ஒயிட் ரோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த தளிர் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த தளிர், அதாவது ஸ்டெம்ஸ்க்கு ஒரு ஃப்ளார் போடுறோம் அப்படின்னா அதோடய ஸ்டெம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்டெம்முக்கெலாம் வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி ஸ்டிச்சஸுக்கு இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிங்க் கலர், அப்புறம் ஒரு க்ரீன் கலர், நெக்ஸ்ட்டு இதே பிங்க் கலரை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேயா, ஸோ மேலே ஒரு 5 ஸ்டிச்சஸ் போட்டோம். ஸோ அதே மாதிரி கீழேயும் அதே 5 ஸ்டிச்சஸ் வருதான்னு கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த இதை எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேயா, ஸோ பிராண்டடில் நீங்கள் நூல் போனீங்க அப்படின்னா, பிராண்டுன்னு சொல்லலை, உங்களுக்கு எந்த இது குவாலிட்டியான நூல் இருக்குது, த்ரெட்டு கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்ததில் எந்த த்ரெட் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக ஃபீல் ஆகுதோ அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம க்ரீன் முடிச்சாச்சு. மேலே எப்படி 5 லைன் போட்டோமோ அதே மாதிரி கீழேயும் 5 அதாவது க்ரீன் கலரும் 5 போட்டாச்சு. ஓகேயா, போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் பிங்க் எடுத்தாச்சு. பிங்க் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சேம் தான், அதே டாப்பில் என்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணணுமோ அதே தான் கீழே வரும்போதும் பண்ணணும். அதே மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கொஞ்சம் நெருக்கமாக போட பாருங்கள். கீழே வர வர இந்த ஸ்டிச்சஸோட வித்து வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ அதான் நம்ம வந்து இப்போது ஒரு அழகான பெண்ணை வரைகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணுக்கு பேக் பொசிஷன் வரைகிற போது அந்த ஒரு லேடிக்கு ஹேரை வரைகிறோம் பார்த்துக்கோங்க. ஹேர் அழகாக வளைஞ்சி வருதுமா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த இதை போட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்டிச்சஸை கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நல்ல டார்க்கு ப்ளூ கலரு, பிளாக் கலரு அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். ஸ்டெம்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் கரும்பு, நம்ம கரும்புலாம் டிசைன்ஸ் பண்ணுறோம், கரும்பெல்லாம் வரைகிறோம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கெலாம் நல்ல பர்பிள் கலர்ஸ்லாம் போட்டு நல்லா பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் ஸ்டெம் ஸ்டிச்சு. ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஸ்டெம் ஸ்டிச் இல்லை, சோட்டி ஸ்டிச்சு. ஸோ இது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. சோட்டி ஸ்டிச் ஈஸி தான், பழக ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ இன்னொன்று என்னென்னா, இந்த துணி வந்து ரொம்ப சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம மாற்றி இழுக்கிறோம் பார்த்தீங்களா? எனக்குலாம் ரொம்ப துணி எப்படி சுருங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சுருங்காமல் இது நான் இத்தனைக்கும் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சில்க் த்ரெட் தான் போட்டிருக்கேன், சரி த்ரெட் போடலை. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து துணியெல்லாம் ரொம்ப ஷ்ரிங்க் ஆகுது. ஸோ நீங்கள் ஷ்ரிங்க்னஸ் இல்லாமல் மேக்ஸிமம் கொஞ்சம் லூஸாகவே நூல்களை வந்து ஃப்ரீயாக இழுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா, ஸோ இப்போ சோட்டி ஸ்டிச் டைப் 2 வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. டபுள் கலர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.